ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் 3 ஆசிட் சொல்யூஷன். ஒரு 3 ஆசிட் சொல்யூஷன் எடுத்திருக்காங்க. ஈக்குவல் வால்யூம் அப்போ XMLன்னு வச்சுப்போமா, 3மே XMLன்னு வச்சுப்போம். எல்லாத்துக்கும் pH என்னது, இதுக்குள்ளே pH வந்து 1, இதுக்குள்ளே pH வந்து 2ன்னு வச்சுப்போம். இதுக்குள்ளே pH 1 2 3ன்னு போட்டிருக்காங்க. ஓகேப்பா, இது 3யுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணச்சில் டோட்டல் வால்யூம் எவ்வளோ இருக்கும், டோட்டல் வால்யூம் என்னது இருக்கும் அப்படின்னா 3x, அப்படி தான் x + x என்னது 3x ml இருக்கும் டோட்டல் வால்யூம். இப்போது வாட் வில் பி த H+ கான்சன்ட்ரேஷன் இன் த மிக்ஸ்சர். இப்போது இந்த டோட்டல், இது ஒரு பெரிய கண்டெய்னரில் 3x வால்யூம் இருக்குது. இதுக்குள்ளே டோட்டல் H+ கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னது, கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் இன் லிட்டர்ஸ், அப்படி தானே. ஸோ வால்யூம் இன் லிட்டர் நம்மளுக்கு தெரியும் என்னது 3x இன்ட்டு ml நம்ம 10⁻³ லிட்டருன்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ இதில் மோல்ஸ் தான் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். என்ன மோல்ஸ் நம்மளுக்கு தெரியணும், எவ்வளோ H+ மோல்ஸ் இருக்குது, மொத்தத்தில் எவ்வளோ H+, இதில் எவ்வளோ இருக்குது, இதில் எவ்வளோ இருக்குது, இதில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா மொத்தத்தையே நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ மோல்ஸ் தெரியணும்னா என்ன பண்ணணும், மோல்ஸ் தெரியணும்னா கான்சன்ட்ரேஷன் கூட வால்யூமை மல்டிப்ளை பண்ணும், வால்யூம் இன் லிட்டரை மல்டிப்ளை பண்ணால் தான் மோல்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு அப்போ இதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷனை வந்து ஈச் இதுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ pHலேருந்து கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிச்சிடலாம்ல. pH இஸ் ஈக்குவல் டு -log of H+, அப்படி தானே. ஸோ pH வந்து இப்போ 1 கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன வரும், -1 10⁻⁻1 H+, அப்படி தானே 10⁻⁻1. இதுக்கு pH வந்து 2 கொடுத்துருக்காங்க, 2 - log of H+. அப்போது இது வந்து -2, இந்த மைனஸ் வந்து ஃபஸ்ட் இங்கே போகும், அப்புறம் லாக் வந்து இந்த சைட் போச்சுல 10⁻log ஆகும் H+. இது வந்து என்னதான் இருக்கும், அப்போது நீங்களே இப்போ கெஸ் பண்ணிடலாம் 10⁻³ இருக்கும். ஸோ இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன். ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சிடும். வால்யூம் நம்ம கொடுத்துருக்கோம்ல x. அப்போ 3க்குமே மோல்ஸ் கண்டுபிடிக்கலாமா. ஸோ இதுக்குள்ளே மோல்ஸ் என்னது 10⁻⁻1 கான்சன்ட்ரேஷன், வால்யூம் என்னது x இன்ட்டு 10⁻³ லிட்டர். ஓகே, ஏன்னா மில்லியை வந்து இப்படி எழுதியிருக்கேன். இது வந்து 1க்குள்ளது. அடுத்து செகண்ட் சொல்யூஷனுக்குள்ளது என்ன வரும், 10⁻² இன்ட்டு x இன்ட்டு 10⁻³ லிட்டர். அடுத்து தேர்ட் சொல்யூஷனுக்கு 10⁻³ இன்ட்டு x இன்ட்டு 10⁻³ லிட்டர். இது 3யும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அந்த சொல்யூஷனில் இருந்துச்சு அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா. ஸோ இப்போ வந்து டோட்டல் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ நம்மளுக்கு மோல்ஸ் தெரியும்ல, என்னது மோல்ஸ், இது எல்லாம் ஆட் பண்ணால் தான் மோல்ஸ். அதெல்லாம் என்னென்னா 10⁻⁻1 x ப்ளஸ் 10⁻⁻2 x ப்ளஸ் 10⁻⁻3 x வந்து அதுக்கப்புறமா 10⁻³ லிட்டர். ஓகேவா. ஸோ கீழே என்ன இருக்குது 3x இன்ட்டு 10⁻³ லிட்டர். ஓகே, நீங்கள் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து மிச்சத்தெல்லாம் போடணும், கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 3.7 இன்ட்டு 10⁻². இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும், எக்ஸை காமனாக எடுத்திங்கன்னா எக்ஸுமே கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து டோட்டல் கான்சன்ட்ரேஷன் மோல் பெர் லிட்டர். ஏன் யூனிட் வந்து மோல் பெர் லிட்டரில் இருக்குது, இது வந்து இதில் வந்து மேலே மோல்ஸ், அப்படி தானே, மோல்ஸ் தானே மேலே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது மோல்ஸு, கீழே வந்து லிட்டர் இருக்குது. ஸோ யூனிட் வந்து மோல் பெர் லிட்டர். ஓகே, கான்சன்ட்ரேஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ.